بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நவீன அழைப்பாளர்கள் எச்சரிக்கை என்கிற தலைப்பில் நம்ம சில விஷயங்களை பேசணும். இன்னைக்கு மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, சுயமான மனம் போன போக்கில் மார்க்கத்தை புரிந்து கொண்டு அதை பிரச்சாரம் செய்து அதை மக்களுக்கு பெரிய மார்க்க ஆதாரத்தை போல சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த தலைப்பு என்னன்னு சொன்னோம்னா, பேசக்கூடிய தலைப்பு, அதாவது மடையராக இருக்கக்கூடிய தன்னை மார்க்க அறிஞராக காட்டக்கூடிய சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா என்றும் தலைப்பு வச்சிருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னோம்னா, இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபாவை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், வீடியோ பேசியிருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் அடிப்படைகள் தெரியாம அறிவியலித்தனமாக என்ன பண்றாரு, அவர் மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். அதை நம்ம சுட்டி காமிச்சிருக்கிறோம். அப்ப இவருடைய அந்த நிலைப்பாடு மிக மிக பரிதாபமா இருக்குது. ஒரு மார்க்கத்தை கற்றவர்கள், அடிப்படைகளை புரிந்தவர்கள், அவங்க என்ன செய்வாங்க, இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபாவினுடைய சில அடிப்படைகளை பார்த்த இவர் மார்க்க ஞானம் இல்லாம பேசுறாரு என்று தெரிந்து கொள்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இவர் என்ன செய்வார்னா, தன்னை பெரிய அறிஞரை போல காட்டிக்கொண்டு மற்றவர்களை மிக மட்டகரமாக மிக கேவலமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே நம்ம என்ன பண்ணோம், இவருக்கு மடையனாக இருக்கக்கூடிய தன்னை மார்க்க அறிஞராக காட்டிக்கொள்ளக்கூடிய முஸ்தபா என்று பெயர் போட்டிருக்கிறோம். தலைப்பு நம்ம இட்டிருக்கிறோம். நம்ம நபிசாசா சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க, 5057வது செய்தி சஹீஹ் புகாரில் ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது சயஅதி பிஃபி ஆகிரி ஸமானி கௌமுன் குதசா உல் அஸ்னானி சுஃபா உல் அஹலாமி, அதாவது யகூலுன மின் கைரில் பரியா, அதாவது கடைசி காலத்துல சில மக்கள் வருவாங்க, குதசா உல் அஸ்னான், சிறிய வயதுடையெல்லாம் இருப்பாங்க, மார்க்கத்திலையும் மார்க்க ஞானத்திலையும் முதிர்ச்சியற்றவர்களாக, அத வயதிலையும் சிறிய வயதுடைய மக்களாக இருப்பார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, சுஃபா உல் அஹலாம், முதிர்ச்சியற்ற மக்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, யகூலுன மின் கைரில் கௌலில் பரியா, உலகத்தில் சிறந்த சொல்லாக குர்ஆனை ஹதீஸை சொல்லி மக்களுக்கு என்ன செய்வாங்க, மார்க்க உபதேசம் செய்வாங்க. ஆனா யமர்கூன மினல் அஸ்ஹாமி கமா யம்ருகு அஸ்ஹமு மினர் ரமியா, அதாவது அந்த அம்பு எப்படி அது பாய்ந்து சென்று விடுமோ வேகமாக, அதே போல இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக சென்று விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாசிரஹும், அவங்களுடைய அந்த தொண்டை குழியை கூட என்ன செய்யாது, அவனுடைய ஈமான் கடக்காது என்று சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட மக்கள் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், மார்க் ஞானம் இல்லாம மார்க்கத்தை பேசுவாங்க, மிகப்பெரிய அளவுல, அதாவது குர்ஆன் சுன்னாவை தான் பேசுவாங்க, சிறந்த கூற்றாகிய குர்ஆனை பேசுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, இப்படிப்பட்ட மக்கள் லகீத்துபுஹும், நீங்க சந்தித்தால் அவர்களை ஃபக்துலுஹும், அவரை கொலை செய்து விடுங்கள். ஃபஇன்ன கத்லஹும் அஜ்ருன் லிமன் கத்லஹும் யௌமல் கியாமா, யார் அவர்களை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மறுமையில் கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை நீங்க பாருங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்கிறோம். இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபாவினுடைய இந்த செயல்பாட்டில் நம்ம என்ன செய்யறோம், இவருடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்தை கண் கூட பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா, குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மார்க் அறிஞரை போல காட்டிக் கொள்றாரு. அப்பாவி மக்கள் என்ன பண்றாங்க, இவரை பெரிய மார்க்க அறிஞரை போல பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது சாதாரணமான விஷயமா, எந்த அளவுக்கு மார்க்க இந்த குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய விஷயத்துல எச்சரிக்கை செய்திருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய அனைத்தையுமே நம்ம முழுக்க முழுக்க இது முற்றிலுமா எல்லாமே பிழையானது சொல்ல வரல. அவர் சிறந்த கருத்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னதை போல சிறந்த வார்த்தைகளை சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? சிறந்த கருத்தை சொல்வதன் மூலமாக, குர்ஆனுக்கு சில தஃப்சீர்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் மார்க்க அறிவுடையவர்கள் என்று கருதிவிடக் கூடாது என்பதைத்தான் நம்ம மேல சொன்ன ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா, இவர் என்ன செய்யறாரு இன்றைக்கு, குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யறார். அதுல பாத்தீங்கன்னா, நவீனப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம், குர்ஆனை விளங்குறோன்ற பேர்ல சம்பந்தம் இல்லாம உதாரணங்களை சொல்லி, அங்க வரலாற்று சம்பவங்களை சொல்லி கதை சொல்ற மாதிரி கொண்டு போய் அவருடைய பேச்சை கேட்பதற்கு படித்த மக்களுக்கு சலிப்படைகிறது. அந்த படிக்காத மக்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி தெரியுது, புதுசா பேசுறாரு என்பதை போல தெரியுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, இவர் என்ன செய்வாரு, இந்த ஹிலாபத்து உருவாக்கணும், அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதை போல, அஹிம்சை வழியில் அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வரணும் என்பதை போல அவர் பேசுவார். அப்ப இப்படி எல்லாம் பேசி மக்களுக்கு சொல்லும்போது என்ன செய்யும், அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மன்னர் ஆட்சி முறையை கடுமையா எதிர்ப்பார்.
அரபு நாடு கடுமையை எதிர்ப்பார். எந்த அளவுக்கு போயிட்டாரு, மன்னராட்சியே இஸ்லாத்துல கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டார். மன்னராட்சி செய்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து காஃபிருடைய இடத்துல அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததை பயந்துதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு என்று முஆவியா அவங்கள வந்து மிக கீழ்த்தரமாக பேசியிருப்பார். இதுல அஹ்லு சுன்னா ஒரு நிலைப்பாடுக்கு மாற்றமானது. சஹாபாக்களை பற்றி பேசக்கூடாது, அஹ்லு சுன்னா நிலைப்பாடு. அப்ப எத்தனையோ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, முஆவியா அவங்க அன்ஹுவை வந்து ஏற்றுக்கொண்டு தான் சிரியாவில் 20 வருஷ காலமாக எந்த ஒரு கலீஃபா அந்த அளவுக்கு ஆட்சி செய்யல. 1 2 20 வருஷ காலமாக சிரியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய மார்க்க மேதைகள் சஹாபாக்கள் உட்பட எல்லாருமே அவங்க ஆட்சி ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபி என்ன செய்வாரு, தேவையில்லாம் விமர்சனம் பண்ணி சியாக்கள் பரப்பி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்து அல்லது இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்தியை வைத்து என்ன பண்ணுவாரு, மன்னராட்சி கூடாது என்று பேசுவாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவருக்கு சொல்லப்பட்ட சிறப்பே கிடையாதுன்னு பேசுவாரு. இதற்கெல்லாம் வந்து மௌலவி முஜாஹித் பின் ரசீன் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 36 வீடியோக்கள் பெரிய அளவுல அவங்க பேசப்பட்டிருக்கு. பல விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்கிறார். இவருடைய இந்த ஹிலாஃபா சம்பந்தமாக, மன்னராட்சி சம்பந்தமாக, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக மட்டுமே இவர் பேசிய இந்த கருத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மறுப்பு பேசப்பட்டிருக்கிறது. அதை கண்டிப்பா நீங்க பாருங்க. அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து இவர் வந்து மன்னராட்சியை டேமேஜ் பண்ண ஒட்டியுமே, ஹிலாஃபான்னு பேச ஒட்டியுமே, யாரும் பேசாத கருத்தை சொல்றாரு, ஹிலாஃபா வந்து சொல்றாரு. இந்த ஹிலாஃபா பத்தி எந்த உலமாக்கள் பேச மாட்டாங்க என்று என்ன பண்றாங்க, இளைஞர்கள் வந்து அதுல வந்து ஒரு விதமான ஒரு ஆசை கொண்டு இளைஞரை பொறுத்த என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய ஆட்சியை நம்ம வந்து இது பண்ணணும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வரணும் பேசினா இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்படுவாங்க. எனவே என்ன பண்றாரு, இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அப்படிப்பட்ட வாதங்களை வைப்பார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மறுமை சம்பந்தமான அடையாளத்துல புதுசா சொல்றது 2050 தஜ்ஜால் வருவான் என்று சொல்லி அது முதலாவது வீடியோவாக போட்டு அதுல ஒரு புதுசா சொல்லி மக்களை கவர்ந்து இருப்பது. அரபில பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நீ வந்து அறியப்பட வேண்டும் என்றால் ஹாலிஃப் துஆர, நீ மக்களுக்கு முரண்படு. எல்லா அறிஞர்களும் சொன்ன விளக்கத்துக்கு மாற்றமா விளக்கம் சொன்னா என்ன செய்வாங்க, நீ அறியப்படுவாய், உன்னுடைய கருத்து வித்தியாசமாக தெரியும் என்ற அந்த கருத்தை மையமாக வைத்து என்ன செய்வாரு, மக்களுக்கு வந்து மாற்றமாக சொல்வாரு. இந்த ஹிலாஃபா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்து ஹிலாஃபாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக பார்க்கலாம். இந்த ஹிலாஃபா பேசக்கூடிய, அதாவது இந்த இஹ்வானிச சிந்தனை கொண்ட மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து ஹிலாஃபா வந்து கொண்டு வருவது கட்டாயம் போல பேசுவாங்க. எந்த ஒரு நபியும் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஹிலாஃபாவை ஏற்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் ஏற்படுத்தப்படவில்லை. மார்க்கத்துல சொல்லப்பட்ட கடமைகள்ல வந்து ஹிலாஃபா பத்தி பேசப்படல. அப்படி என்ன செய்வாங்க, ஹிலாஃபான்னு பேசினா மக்களுக்கு என்ன செய்யும், ஒரு விதமான இளைஞர்களுக்கு ஒரு விதம் உணர்ச்சி தூண்டப்பட்டு அவங்க கவரப்படுவாங்க. அப்ப ஹிலாஃபா பத்தி மார்க்கத்துல வந்து கடமை என்று பேசப்படல. அது ஒரு ஹிலாஃபா இருந்தா இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யலாம், நிம்மதியாக வாழலாம், இஸ்லாம் அல்லாத மக்களும் நிம்மதியாக வாழலாம். அதுக்கு ஹிலாஃபா வந்து துணை புரியுமே தவிர மாறாக ஹிலாஃபாவை ஏற்படுத்துவதுதான் கட்டாயம், அதுக்காகத்தான் நபிமார்கள் வந்தாங்க என்று எந்த ஒரு வசனத்தையும் ஹதீஸை காட்டவே முடியாது. அப்படி இருக்க என்ன பண்ணுவாங்க, ஹிலாஃபா தூக்கி பிடிச்சி இளைஞர்களை கவருவாங்க. அதுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி முறை என்ன செய்வாங்க, மன்னராட்சி இஸ்லாத்து கிடையாது, அதுவெல்லாம் குஃபுர் என்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுவாங்க. அப்ப மன்னராட்சி ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் காஃபிர் ஆயிட்டாங்க என்கிற அளவுக்கு தான் இவங்க சித்தாந்தம் இருக்கும். இப்ப எப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க, எல்லா வழிகட்ட கூட்டத்தினுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பேசுவாங்க. ஷியா இந்த ஹிலாபத்தை வந்து தூக்கி பிடிப்பதற்கு என்ன செய்வாங்க, ஷியாக்களுடைய அந்த ஹிலாபத்தை வந்து அது இஸ்லாமிய ஆட்சியை போல சித்தரிப்பாங்க, அவர்களை வந்து நல்லவங்களா காட்டுவாங்க. அப்ப அக்கீதாவில் சரியாக இருக்கக்கூடிய, தௌஹீது சரியா இருக்கக்கூடிய, கொள்கையில் சரியா இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி இருக்கக்கூடிய சவுதியை என்ன பண்ணுவாங்க, அவர்களை வந்து மிக மட்டரகமா பேசுவாங்க. இப்ப யாரும் என்ன செய்ய போறதில்ல, உலகத்துல வந்து எந்த அறிஞர்களும் இந்த மன்னராட்சி வந்து அது வந்து தவறு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தணும், அது இப்ப இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய தவறெல்லாம் சரிதான், அதுக்கு வந்து எல்லாமே சரி என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா என்ன செய்வார் இவரு, இனமோ மன்னராட்சியை வந்து நாங்க வந்து எதிர்த்தோம்னா எங்களுடைய வந்து சுய லாபம் பாதிக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அங்க சுயமான இன்பங்கள் காண முடியாது என்று என்ன செய்வாரு, இப்படி எல்லாம் மன்னராட்சியை வந்து யாருமே உலமாக்கள் பேச மாட்டாங்க என்று நாம தான் அதை பேசுறோம் என்பதை போல காட்டுவார். ஏன் சொன்னோம்னா வந்து இந்த மன்னராட்சியை பேசாம இருப்பதற்கு, அதே போல வந்து ஹிலாஃபத்தை வந்து பெரிய அளவுல பேசாம இருப்பதற்கு காரணம் என்ன, அதுக்கு ஹதீஸ் தெளிவாக நமக்கு குர்ஆன்ல ஹதீஸ் தான் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸை நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இந்த ஹிலாஃபத்து நுபுவா, நபித்துவத்திலான அடிப்படையிலான ஹிலாஃபா வந்து என்ன செய்யணும், அது வந்து 30 வருடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது அஸ்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிலாஃபத் முடிந்து விட்டது 30 வருஷம். அப்ப அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மையாத்தி யுத்தல் மலிக்க மயஷா, அல்லாஹ் என்ன செய்வான்,
அல்லாஹ் நாடியவருக்கு அந்த மன்னராட்சி அல்லாஹ் வழங்குவான் என்று அமித்ஷா ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹமதுல 20,445 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஹிலாபத் என்பது நபித்துவத்திலான ஹிலாபத் என்ன செய்யும், 30 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு பின்னால வந்து மன்னராட்சி உருவாகும் என்று மார்க்க சொல்லி இருக்குது. அது எப்படி திரும்ப ஹிலாபத் நபித்துவத்திலான ஹிலாபத் எப்போ உருவாகும், அது எப்போ உருவாகும்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, வந்து தான் ஹிலாபத்தை ஏற்படுத்துவாங்க என்று நமக்கு தெளிவாக முன்னறிவிப்பாக செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த அடிப்படையை வைத்து தான் என்ன பண்றாங்க, ஹிலாபத்தை வந்து பெருசா என்ன செய்ய மாட்டாங்க, அறிஞர் பெருமக்கள் பேச மாட்டாங்க. ஹிலாபத்து ரசூலுடைய முன்னறிவிப்பு எப்படி இருக்குது, அது மர்மையின் சமயத்தை நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு இடையில வந்த இந்த உஸ்மானி ஹிலாபத் என்ன சொல்றீங்க, அதே போல வந்து மற்ற ஹிலாபத் இருக்கா இல்லையா, அப்பாசி ஹிலாபத், இதை என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம்னா அது ஹிலாபத் என்ற பெயர் சொல்லுவாங்க. ஹிலாபத் ஏன் பெயர் சொல்லப்பட்டிருக்கு பின்னால வந்ததுக்குன்னா, ஹிலாபத் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க, ஹலீஃபா பிரதிநிதி நடிப்பில் என்ன செய்வாங்க பொதுவாகவும் பயன்படுத்துவாங்க. ஹலீஃபான என்ன, பிரதிநிதி, மக்களுக்கான பிரதிநிதி. அந்த அர்த்தத்தில் என்ன அப்படி இருக்கிறாங்க, மற்ற ஹிலாபத்தையும் உஸ்மானிய ஹிலாபத்துன்னு சொன்னாங்க. அதுக்கு உஸ்மானிய ஹிலாபத்தை வந்து நபித்துவத்தின் ஹிலாபத்துன்னு சொல்ல முடியுமா? உஸ்மானிய ஹிலாபத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, மன்னராட்சினாலே தவறு தான் நடக்கும், அதெல்லாம் வந்து தவறானதா சித்தரிக்கிறாங்க. அது ஹிலாபத்துன்னு வந்தால், ஹிலாபத்துன்னு பெயர் சொல்லப்பட்டாலே அதுவெல்லாம் மிக தூய்மையானது என்பதை போல சித்தரிக்கிறான். அதுதான் இஸ்லாத்தை முழுமையா பிரதிபலிக்கக்கூடியது என்பதை போல சித்தரிக்கிறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உஸ்மானிய ஹிலாபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து கபர் வழிபாடுகள் தோன்றியது. உஸ்மானிய ஹிலாபத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அரசர்கள் வந்து மிகப்பெரிய மோசமா இருந்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசரை விட அந்த 18ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா வந்து புரட்சி செய்வதற்கு முன்பதாக மரத்தை வணங்கினா, இறந்தவங்களுக்கு கபர் கட்டினா, மிருகங்களுக்கு கபர் கட்டினா, ஹிலாபத்துன்னு பேர் வைக்கப்பட்ட உஸ்மானிய ஹிலாபத்து எல்லாம் ஒரே ஆட்சியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தர்காக்கள் அதிகமாக கட்டப்பட்டது, தர்காக்கள் அதிகமாக கட்டப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கலீஃபாக்கள் என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு வந்து அந்த கலீஃபாக்கள் அந்த புறத்துல வந்து பெண்களோட கடிக்கக்கூடிய அளவுக்கு மோசமா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சவுதியுடைய அரசாங்கத்தை குறை சொல்றாங்களா இல்லையா, இதை விட உஸ்மானிய ஹிலாபத்து வந்து எப்படி இருந்தது, மிக மோசமாக இருந்தது. அப்ப வந்து இதெல்லாம் மக்களுக்கு என்ன செய்யாது, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ஹிலாபத்தை ஏற்படுத்தணும், இந்த மன்னராட்சி கூடாது என்று பேசுவாங்க. ஹிலாபத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த ஒரு மார்க்க ரீதியான தெளிவான ஒரு கடமை என்றோ அது அவசியம் என்றோ எந்த ஒரு வசனத்தை காட்ட முடியாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி ஒரேடியா கூடாது என்று என்ன செய்ய முடியாது, வசனத்தையோ ஹதீஸையும் காட்ட முடியாது. அப்ப அல்லாஹ் நாடுனா மன்னராட்சி கொடுப்பான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்ப அல்லாஹ் நாடி கொடுப்பான் என்ன சொல்றாங்க, மன்னராட்சி வரும் என்ன சொன்னாங்க. அதை மார்க்க தடையாக, அதை வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த இஹ்வானி சிந்தனையை வந்து விதை போட்ட அல்லது வந்து அதுல மிகப்பெரிய பங்களிப்பு செய்த யூசுப் கர்லாவி என்ன செய்வாரு, அவரே சொல்றார் தன்னுடைய கிதாபாகிய, அதாவது அவருடைய கிதாபில் அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, சியாசத்து ஷரியா என்று ஷரியான்னு சொல்லக்கூடிய அவருடைய கிதாபில் தெளிவா சொல்றாரு. அதாவது இன்ன சியாசத்தை, இந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துவது, கிலாபத்தை ஏற்படுத்துவது என்பது மினல் ஃபுரூஇ வலைஸத் மின் உஸூலித்தீன், அதாவது இது வந்து இஸ்லாத்தில வந்து ஒரு கிளை அம்சம்தான், அசலான அடிப்படையான கொள்கையான ஒன்று அல்ல என்று சொல்றார். அதே போல சொல்றாரு, ஏன்னு சொன்னா வந்து அன்னஹா தஅல்லகு பில் அஅமால் லா பி இஅ்திகாதில் அசாஸ், அதாவது இது வந்து அமல்களோடு தொடர்புடையதுதான், அகீதாவுடைய அடிப்படையோடு தொடர்புடையது அல்ல என்று யூசுப் கர்லாவி என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய சியாசியா ஷரியான்னு சொல்லக்கூடிய அந்த கிதாப்ல சொன்ன கூற்ற பாக்குறோம். அப்ப வந்து இப்படிலாம் விஷயம் இருக்க போய் என்ன பண்றாங்க, ஹிலாபத்தை வந்து பெருசா தூக்கி பிடிக்கல. ஹிலாபத் என்பது 30 வருஷம் இருக்கும். அதுக்கு பின்னால நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய உண்மையான ஹிலாபத் என்ன செய்யும், இமாம் மஹதி வந்து தான் உருவாக்குவாங்க. எனவே என்ன பண்றாங்க, மற்ற அறிஞர்கள் அதை பேசுறது இல்லை. இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் எதுக்கு பேசாம இருக்காங்கன்னு தெரியுமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுய அந்த லாபம் வந்து கெட்டு போயிடும், சுகபோக வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும் என்று சொல்லி இது எப்படி கேவலப்படுத்துறாரு. ஆலிம்கள் வந்து இவர் என்ன பேசுவாருன்னா, ஆலிம் பட்டம் நீங்க வாங்கியிருக்கீங்களா, ஆலிமா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா வந்து, ஆலிம்ங்கிற வந்து பட்டம் வாங்கினா மட்டும் எல்லாமே அறிந்தவங்க கிடையாது. உதாரணம் சொல்றாரு பாருங்க, அந்த 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 இதை நீங்க அந்த காமெடியை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து மக்கள் நம்பவேன் என்பதற்காக எப்படியெல்லாம் ஆலிம்களை மட்டப்படுத்துறாரு என்று அந்த ஒரு உதாரணத்தை நீங்க முதலாவது நீங்க பாருங்க. இதுல கடைசியாக ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் வந்து ஸ்ரீலங்காக்காரன்னு நினைக்கிறேன், அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி, நீங்கள் வந்து 7வது தான் படிச்சுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஆலிமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ரெண்டுமே இல்லை, நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பேசுகிறீங்க, உங்களை எப்படி நாங்கள் நம்பி அதை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தான். அது சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நானும் வந்து அப்படி ஒரு நம்பி ஏற்றுக்கிட்டு பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஆளை வந்து
தேடி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இங்கே யாரையுமே நம்ம நம்ப முடியாது. அவங்களுக்கு தேவையான தகுதி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையானதை நாம தான் தேடி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வேற வழியே நம்ம கிட்ட இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ இந்த பூமி விட்டு போனாங்களோ, சஹாபாக்கள் எப்போ இந்த பூமி விட்டு போனாங்களோ, அதற்கப்புறம் மனிதர்களில் ஒருத்தரை நம்பி போய் ஒப்படைச்சி போய் ஒருத்தரை கையை பிடிச்சி போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனே வந்து நமக்கு கிடையவே கிடையாது. பட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆலிமு இந்த மதரசா பட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மதரசா பட்டம் இருந்தாலும் வந்து இங்கே யாரையும் இங்கே நம்புறதில்ல. உதாரணத்துக்கு உலவிங்கிற பட்டம் இருக்குது. இது வந்து சுன்னத் ஜமாத்துடைய ஒரு பட்டம். இந்த பட்டத்தை வச்சிருக்கக்கூடியவர் யார்? பிஜே அவங்க. அப்போ பிஜே வந்து ஒரு ஆலிமுன்னு சுன்னத் ஜமாத் ஒத்துக்குமா? அதாவது உலவி பட்டம் வாங்கியிருக்காரு, ஸோ இவர் வந்து சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜே சொல்லக்கூடிய விஷயங்களை சுன்னத் ஜமாத் ஏற்றுக்குதா? ஏற்றுக்கிறது இல்லை. பட்டம் வச்சிருந்தாலும் இவரை பற்றி என்ன சொல்லுது, இவருக்கு வந்து கல்வியை ஜாஹில் இவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அதே வந்து உல்டாவா அப்படி திருப்பி போடுங்க. இப்போ டிஎன்டிஜேல படிச்சு வெளியே போனவர் யாரு? அப்பாஸ் அலி. அவர் வந்து யார்? எம்ஐஎஸ்சி உடைய மாணவர். அப்போ எம்ஐஎஸ்சி கல்வி தான் வந்து சிறந்தது. அந்த கல்வி கட்டுறவங்களுடைய பேச்சை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னா, அப்போ எம்ஐஎஸ்சி கல்வி கட்டுற அப்பாஸுடைய பேச்சை வந்து தௌஹீத் ஜமாத் வந்து கேட்பாங்களா? இப்போ இன்னைக்கு வந்து அல்தாஃபியுடைய பேச்சு வந்து தௌஹீத் ஜமாத் வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதே அப்பாஸ் அலி வந்து எம்ஐஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கிற தங்களுடைய மதரசாவுடைய அந்த உஸ்தாதுடைய பேச்சை கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஸோ பட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ மார்க்க கல்வி பொறுத்த வரைக்கும் பட்டங்கள்லாம் வந்து சும்மா அது ஒரு பேருக்கு தானே தவிர, அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வந்து நீங்கள் அளவுகள்லாம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பட்டம் வச்சிருக்கோங்கிறது மேட்டர் இல்லை. சொல்ற விஷயங்களை நீங்க உங்களுடைய அறிவை கொண்டு உரசி பாருங்க. நாங்கள் என்ன சொல்றாரு அவரு, ஆலிப்பட்டம் என்பது என்னமா, அது ஒரு மேட்டரே கிடையாது, அது ஒரு பேருக்கு தான் என்று சொல்றார். இப்ப பிஜே வந்து உளவி பட்டம் வாங்கியிருக்காரு, சுன்னத் ஜமாத் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அதை வந்து சுன்னத் ஜமாத் உலமாக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா, பிஜே அறிஞரை ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம என்ன பண்றாரு, அப்பாஸ் அலி மௌலவி மிஸ்கு பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவரும் தௌஹீத் ஜமாத் ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம சொல்லி, அப்ப யாரும் ஏத்துக்க தேவையில்லை, ஏத்துக்க முடியாது. அப்ப என்ன, நீங்க மக்கள் என்ன செய்யுங்க, மார்க்கெட் சுயமா உரசி பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப மக்களுக்கு வந்து எப்படிங்க வந்து மார்க்க வந்து எல்லாத்துக்கும் சுயமா உரசி மக்களை விளங்கிக் கொள்வாங்களா? மக்களை எல்லாத்துக்கும் அந்த விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு, எல்லா விஷயத்திலும் ஆற்றல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா. அப்படி போன என்ன ஆகும், திறந்து விட்டா என்ன ஆகும், மக்கள் தாந்தொலித்தனமாக மார்க்கத்தை விளங்குவாங்க. மக்கள் வந்து சுயமாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியுமா? அப்படி மார்க்க திறந்து விடுதா? அல்லது மார்க்க வந்து படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் பிரிச்சு வைக்குதா? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, உலஹல் இஸ்தவில்லத்தின் யஅலமுன வல்லத்தின் லா யஅலமுன். அல்லாஹ் சொல்றான் 39ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டாங்கறான் அல்லாஹ். நீங்க என்ன பண்றீங்க, நீங்களா தேடி மார்க்கத்தை கத்துக்கொள்ளுங்கன்னு திறந்து விடுறீங்க. இப்படி மார்க்கம் சொல்லியிருக்குதா? நான் அவங்களா வந்து உரசி பார்த்து எடுத்துக்கிடுவாங்களா? அப்ப அறிந்தவங்க அறியாதவங்க சமமாக மாட்டாங்க. ஏன் மார்க்கம் சொல்லுது, அறிந்தவங்க தான் முறையா அணுகுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அறியாத மக்கள் இருந்தீங்கன்னா அறிஞ்ச மக்கள்கிட்ட கேளுங்க நல்லா சொல்றான். 21ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லியிருக்க என்ன பண்றாங்க இவங்க, தேவையில்லாம திறந்து விட்டு நீங்களா உரசி பார்த்து எடுத்துக்கோங்கன்னா மக்கள் எப்படி உரசி பார்ப்பாங்க? இது வந்து மார்க்கம் வந்து கேலி கூத்தாப்ப. ஒரு நான் மருத்துவம் பார்க்க போறோம், உலகம் சார்ந்த விஷயமா இருக்கு. நீங்களா என்ன செய்யுங்க, புத்தகத்தை படிச்சுட்டு நீங்களா 4 வார்த்தை 4 தர்ஜமாவை படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களா மருத்துவத்தை படிச்சுட்டு நீங்களா வந்து உங்களுக்கு மருத்துவம் பார்த்து கொடுங்கன்னா அது சரிப்பட்டு வருமா? அப்ப வந்து உங்களுக்கு உலகம் சார்ந்த விஷயமா இருந்தா அதுல வந்து படிச்சவங்களை, குவாலிட்டியா படிச்சவங்களை, நல்ல அனுபவமானவங்களை நம்ம தேடுவோம். மார்க்கம்னு வந்து என்ன செய்யறோம், திறந்து விடுறோமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேட்டுக்கான வாசலை திறப்பது. அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு குர்ஆனுக்கு வசனத்துக்கு விளக்க சொல்றீங்க, தப்பு தவறுமா சொல்றீங்க. அப்ப ஆலிம்களுக்கு கேவலப்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு பேசுறீங்க? இந்த ஹிலாபத்தை பத்தி பேசினா என்ன சொல்வாரு, ஹிலாபத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, ஹிலாபத் வந்து 30 வருஷத்துல முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு ஹிலாபத்தை வராது, மஹதி இமாம் தான் வந்து ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்களை உள்ளதை சொன்னா என்ன செய்யறாரு, அதை கேலி கிண்டல் பண்றாரு. எந்த அளவுக்கு பண்றாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அதுக்கப்புறம் வந்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஹிலாபத்து புரட்சி வந்து முடிஞ்சிருமா 30 வருஷத்தோட, அதுக்கு பிறகு அது வராதான், அல்லாஹ்வுடைய நாட்டமா, இதை வந்து ஆலிம்கள் சொல்றாங்க அப்படி சொல்லி அந்த உலமாக்களை எந்த அளவுக்கு கேவலமா இவன் பேசுறாரு. எந்த அளவுக்கு காஃபிர்கள் வந்து நாங்க அல்லாஹ் நாடி இருந்தா இணை வச்சிருக்க மாட்டோன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த காஃபிர்கள் சொன்ன அந்த கூட்டோட சேர்த்து வச்சு என்ன செய்யறாரு, ஹிலாபத்தை வந்து 30 வருஷத்தோட முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு ஹிலாபத் இருக்காதுன்னு சொன்ன அந்த கருத்தை, குர்ஆன் சொன்னா ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தை உலமாக்கள் சொல்றத காஃபிர்கள் வந்து அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க இணை வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதோட ஒப்பிட்டு பிர்அவுனோட ஒப்பிட்டு என்ன பண்றாரு, உலமாக்களை வந்து பேசுறாரு, தரமட்டமா பேசுறாரு. அந்த காட்சி நீங்க கொஞ்சம் பாருங்க. இணை வைப்பாளர்கள் நிச்சயமாக கூறுவார்கள், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்கவும் மாட்டார்கள், மேலும் நாங்கள் எப்பொருளையும் தடை செய்திருக்கவும் மாட்டோம். இப்போ அடுத்தது வந்து அந்த குற்றவாளிகள் வந்து இந்த நாசமாக போகிற அந்த அறிகுறி உள்ளவங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் கடைசி கட்ட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட் எடுத்துப்பாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தா அது தடுத்துருக்கலாமே, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்களை ஷிர்க் செய்ய வச்சிருக்க மாட்டானே, எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், அந்த காலத்திலையும் தடுத்துருப்பானே. காவால முதல்ல ஒருத்தவங்க வந்து செலவு வச்சான்ல, அந்த சம்பவத்தை அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் வந்து நாங்கள் சார்ந்திருக்கோம், நாங்கள் வந்து அல்லாவுடைய நமக்கு நம்மளுங்க பேசின பேச்சு தான், எதை செஞ்சாலும் அல்லாவுடைய கிருபையில், அல்லாவுடைய இதில், அல்லாவுடைய இதில் அப்படிமா செய்கிற அநியாயத்தெல்லாம் செஞ்சு விட்டு சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் போட்டு ஃபிட்டிங் பண்ணி விட்டு என்ன பண்ணிடுவானே, இது பண்ணிடுவானே.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்போ குற்றத்தை யார் பொறுப்பு எடுக்கணும்? அப்போ தப்பு நடக்குதுன்னா அப்போ தப்புக்கு யார் பொறுப்பு எடுக்கணும்? அல்லாஹ் தான் எடுக்கணும். இவங்க நாத்திக சகோதரர்களோட அதான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கெட்ட விஷயத்தை அல்லாஹ் ஏன் படைச்சான்? அப்போ கெட்ட விஷயத்தை படைச்சது அல்லாஹ்வுடைய படைப்பு தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்போ அல்லாஹ் தான் படைச்சான், அப்படி கெட்டது அல்லாஹ் தான் படைச்சான், தீய விஷயங்கள் அல்லாஹ் தான் படைச்சான் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ அல்லாஹ் சொல்கிறோம், உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதே தான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, போலீஸ் சலஃபிகளும் வஹாபிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டும் ஒன்றா தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? 30 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் கொலாப்ஸ் ஆயிரும் இருக்குல்ல, அப்போனா அதானே அல்லாஹ்வுடைய நாட்டம். அடே எங்கள் கண்ணுக்குட்டிகள், அடி என்னடா பேச்சு இது? அதே தானே கேட்டால் அது எப்படி தடுக்க முடியும்? முஜாஹித் இப்னு ரஷீன் பேசுகிறாரு, தெரியுமில்ல இந்த ஆர்குமெண்ட் கேட்டிருக்கீங்களா? இதே ஆர்குமெண்ட் தான் வைக்கிறாங்க. கொலாப்ஸ் ஆகத்தானே செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அது மட்டும் அப்போ ரசூலுடைய முன்னறிப்புங்க அது. அது எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? இது வந்து பீஜவும் பேசுவார், அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறாங்க. அதாவது இந்த நாசமாக போகிறதுக்குன்னு முடிவெடுத்தவங்க எல்லாருடைய ஆர்குமெண்ட்டும் இப்படி தான். அப்போ அதே திருப்பி நான் கேட்குறேன், தீனில் பிதஅத் வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஏன் தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? தீனில் பிதஅத் வரும் பின்னாடி, அதாவது சஹாபாக்களும் நாங்களும் சரியாக இருப்போம், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நாங்கள் சொல்லாததை செய்வார்கள், செய்யாததை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்போ ஏன் விட்டுட்டு போங்களே? அது என்ன குல்லு பிதத்தின் ஜலாலா குல்லு ஜலாலத்தின் பின்னாடி எதுக்கு சொல்கிறேன்? அதையும் அந்த ஏன் ட்ராமா போடுறேன்? அதையும் விட்டுரு. அப்போ என்ன விஷயம்? உனக்கு எங்கே நோகாதோ அந்த வேலையை செய்வேன், எங்கே நோகுதோ அந்த வேலையை நீ செய்ய மாட்டேன். அப்போ காரணம் கேட்டால் என்ன சொல்லுவேன்? திடீர்னு அல்லாஹ் காட்டுவேன், திடீர்னு ஷரியத்தில் இல்லைம்பா, திடீர்னு யூசுப் நபியை கொண்டு போயிடுவேன், ஜம்ப் அடிப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ப் அடிப்பான், எங்கேயோ பண்ணுவோம். ஆக மொத்தம் அவனுக்கு என்னன்னா துனியாவில் ஸ்க்ராட்ச் ஒழுகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சுகபோகமான, அதாவது துனியாவில் ரிஸ்க்கான சேலஞ்சான எந்த ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். சேலஞ்சுக்கே நாங்கள் வரமாட்டோம். அந்த சோதனைகள், அந்த துன்பங்கள், அந்த தியாகங்கள் அதெல்லாம் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். இதான் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய் என கூறிக்கொண்டிருந்தார்கள். இது இவனுங்கன்ட்டு இல்லை, ஃபிரௌனு அந்த சைத்தானும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான், ஹாரூனு ஹாமானு இவங்க எல்லாருமே இப்படி தான் உருப்படாமல் போனானுங்க. எல்லா உருப்படாதவர்களுடைய ஆர்குமெண்ட்டும் கடைசியாக இதுதான் இருந்தது. அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம் என்னென்னா இதுதான், அல்லா மேலே திருப்பி போட்டுறது. எல்லா நாடு இருந்தாலும் நாங்கள் செய்திருக்க மாட்டோம். நடந்துச்சு, அல்லாவுடைய நாட்டுப்படி நடந்துருச்சு. இல்லை எந்த அளவுக்கு பேசுறாப்புல, அதாவது இந்த ஹிலாபத் வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லப்பட்டது, அப்போ ஏன் திருங்க அதை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிலாபத்து 30 வருஷத்தோட முடிஞ்சிருன்னு சொன்னோம்னா வந்து அதுக்கு பிறகு நம்ம பேச தேவையில்லைன்னு சொன்னோம்னா வந்து பிதாத்து மார்க்கத்தில் உண்டுன்னு தானே வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மட்டும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, குழு பிதாத்தியும் தொலாலாம் இருக்க அதையே சொல்கிறீங்க என்று ஒரு அடிப்படையற்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஏன்னு சொன்னோம்னா வந்து இப்படி அடிப்படையற்ற வாதத்தை வைப்பதற்கு காரணம் என்ன? இவரையும் அறிஞரை போல கருதக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? உட்கார்ந்து கேட்கறாங்களா இல்லையா? லைக் பண்றாங்க, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லான்னு சொல்றாங்களா இல்லையா? சிறப்பான விளக்கம் சொல்றாங்களா இல்லையா? இந்த மக்கள் தான் இதுக்கு காரணம். தனி அறிஞராக பார்த்து கொண்டு என்ன பண்றாரு? நான் அறிஞர் என்பதை போல கருதி கொண்டு குர்ஆன் வசனத்துக்கு தப்பு தோறும் விளக்க சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? இவரே சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வந்து பிதாத்தை எச்சரிக்கை பண்ணாங்க, ஒவ்வொரு பிதத்தை வழிகேடு நரகத்துல சேர்க்குன்னு சொன்னாங்க. எனவே என்ன பண்ண பிதாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறோம். இந்த ஹதீஸை நீங்களே சொல்றீங்களா இல்லையா? இந்த ஹதீஸை நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை வச்சுதான் அதான் ஆதாரம். பிதாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு அதான் ஆதாரம். ஆனா ஹிலாபத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்று ஏன் பேசல? அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதான் ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த அடிப்படை புரியாம என்ன சொல்றீங்க? அடிப்படை புரியாம வந்து மக்களுக்கு இப்படி மார்க்கத்தை பேசுறீங்கன்னா உங்களையும் மக்கள் நம்புறாங்கன்னா எவ்வளவு ஒரு வேடிக்கையாக இருக்குது, எவ்வளவு ஒரு அந்த மக்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவு வருத்தம் அளிக்கிறது. அப்ப குர்ஆனுக்கு என்ன பண்ணாரு? உட்கார்ந்து கொண்டு நான் தான் குர்ஆனுக்கு விளக்க தருவதை போல அப்படியே பேசுறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாமே நம்ம பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், திரும்ப நம்ம பதிவு செய்யறோம். என்ன செய்வாங்க இந்த மக்கள்? இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இவரை சொன்னோம்னா பொங்கி எழுவாங்க. அவர் பேசக்கூடிய மற்ற பேச்சை கவனிச்சிங்கன்னா அவ்வளவு விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் நீ கவனிக்க மாட்டீங்க, இதை மட்டும் சொல்லுவீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இப்படி எல்லாம் பேசுவாங்க. என்ன அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பின்னால கூட்டம் வரும், அந்த கூட சிறந்த பேச்சு தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. சிறந்த பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக அவங்க விதைக்கக்கூடிய அந்த வழிகட்ட கொள்கையை நம்ம வந்து சுட்டி காட்டக்கூடாதுன்னு ஏதா இருக்குதா? அப்ப அது சிறந்த பேச்சை பேசுவதன் மூலமாக வழிகட்ட அந்த கொள்கையை வந்து அவங்க சொல்றது வந்து சரியாயிடுமா? எந்த அடிப்படையை வச்சு நீங்க பேசுறீங்க? அப்பாவித்தனமாக, மார்க்கெட்டில் அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இவரை வந்து சரி காண்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த பிரச்சாரத்துல என்ன பண்றாங்கன்னா சில மக்கள் வந்து ஈர்க்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க? தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் சில பேர் கூட அவங்களுக்கு மார்க்க ஞானம் முழுமையா இருக்காது, இருந்தா அவங்களை பின்பற்ற இவரை வந்து இவருடைய கருத்தை சரி காண மாட்டாங்க. அப்ப சில மக்கள் என்ன பண்றாங்க? இவருடைய கருத்தை சரி கண்டு என்ன சொல்றாங்க? இந்த ஹிலாபத்தை நம்ம ஏற்படுத்தணும், ஹிலாபத்தை ஏற்படுத்துவதா இருந்தா நம்ம என்ன செய்யணுமா? ஒற்றுமையா நம்ம இருக்கணும், நமக்குள்ள உள்ள அந்த சண்டையை என்ன செய்யக்கூடாது? பெருசாக்க கூடாது, பிதாத்தை எதிர்த்து பேசக்கூடாது, ஷிர்க் எதிர்த்து பேசக்கூடாது, ஹதீஸ் மறுப்பு எதிர்த்து பேசக்கூடாது, இது நமக்குள்ள சண்டை போடுறது, நமக்கு ஒற்றுமை வராது என்று சொல்லி என்ன செய்வாங்க? இந்த ஹிலாஃபவாதி என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா வந்து சமூக ஒற்றுமை கட்டமைக்கிறாங்க. எப்படி? அகீதாவில் ஒற்றுமை ஏற்படுத்தாம
இது மாதிரி பிதாத்தை பேசாம இருந்து ஷிர்க்க பேசாம இருந்து நமக்குள்ள சண்டை போடாம இருந்து ஒற்றுமை ஏற்படுத்துறாங்க. இந்த போலி ஒற்றுமையை வைத்து நம்ம எதை சாதிக்க முடியும்? அல்ல என்ன சொல்றான், நீ திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க, வசனங்களை படிச்சு பாருங்க. 24 வசனம் அல்லாஹ் சொல்றான், அதாவது என்னை மட்டுமே வணங்குங்க, எனக்கு இணை வைக்காம இருங்க, அப்படி இருந்தா என்ன செய்வேன், நான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் நல்லா சொல்றான். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்க, இவங்க இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க்குக்கு எதிராக பேசுவதை, அதே போல பிதாத்துக்கு எதிராக பேசுவதை, மார்க்கத்தில் ஹதீஸை மறுக்கிறாங்க. அது அக்கீதா கொள்கை சார்ந்த விஷயம். ஹதீஸை மறுப்பது இஸ்லாத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம். இவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்பட்ட பின்னாலையும் அந்த விளக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம தாந்தோனித்தனம் ஹதீஸை மறுக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு எதிராக நம்ம பேசினோம்னா நீங்க எல்லாம் சண்டை போடுறீங்க, ஒற்றுமை ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க சொல்றாங்கன்னா, அப்ப இந்த போலி ஒற்றுமை வைத்து என்ன செய்ய முடியும்? இந்த போலி ஒற்றுமையை வைத்து நம்ம இந்த அரசியல்ல கூட முன்னுக்கு வர முடியாது, பாக்குறோமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர முடியும்? அப்ப மார்க்க சொன்ன அடிப்படையில பயணிச்சா மட்டும்தான் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர முடியும். அப்ப எந்த அளவுக்கு போயிட்டாங்க இவங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய மார்க் அறியாமை வெளிப்படுதுன்னு மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்ப பாருங்க என்ன செய்வாரு, வசனங்களுக்கு சுய வியாக்கியானம் கொடுப்பாரு. தப்பு தவறுமா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களை அப்படியே பூஸ்ட் பண்றாராம், ஈமான்ல பூஸ்ட் பண்றாராம். ஒரு உதாரணம் பாருங்க, நம்ம பல விஷயங்கள் முன்னால பேசி அந்த உரையில சுட்டி காமிச்சிருக்கிறோம். இவரை பத்தி பேசிய அந்த உரையில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த உரையை கண்டிப்பா நீங்க பாருங்க, அதை நான் பதிவு செய்யறோம். இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, எந்த அளவுக்கு தஃசீர் பண்றான்னு பாருங்க. ஒரு வீடியோ நான் பார்த்தேன், யதார்த்தமா நம்ம பாக்குறோம். இவர் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம யதார்த்தமா பாக்குறோம். அது தேடி போய் இவருக்காக உட்கார்ந்துலாம் மணிக்கணக்காக நம்ம பார்க்கல. ஏன்னா யதார்த்தமா நம்ம கடந்து போகும்பொழுது பார்க்கக்கூடிய விஷயத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு முரண்பாடு இருக்குன்னா அடிப்படைக்கு மாற்றமா பேசுறாரு. தஃசீர் பண்றதுக்கு வசனங்களை மேலுள்ள வசனத்தை பார்த்துட்டு கீழே வசனத்தை பார்க்காம பேசுறாருன்னா எந்த அளவுக்கு இவர் மடையரா இருப்பாரு, எந்த அளவுக்கு தன்னை இவர் மடமைத்தனமா இருந்து கொண்டு தன்னை மார்க்க மேதை போல காட்டுறாரு. மத்தவங்கள ஃபுல்லா பிறவனோட காஃபிரோட ஒப்பிட்டு பேசுறாரு, இவன் பேசுறாரு. எவ்வளவு பெரிய மோசமான குற்றம் ஒரு காரியம். இவருடைய ஒரு உதாரணத்தை நீங்க பாருங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா என்ன பேசுறாரு, ஒரு சஹாபாக்களை போல நீங்களும் ஆகலாம் என்று ஒரு விஷயத்த பேசுறாரு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா சஹாபாக்களோட நீங்க சஹாபாக்களை போல ஆகலாம், நம்ம சஹாபாக்களை எட்ட முடியாத அளவுக்கு சஹாபாக்கள் நிலா மாதிரி தூக்கி வச்சுட்டாங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்களும் சஹாபாக்களை போல ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு கருத்தை விதைக்கிறார். இந்த கருத்தை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இல்ல, ஆனா என்ன பண்றாரு, இவர் அதுக்கு ஒரு ஆதரமா ஒரு வசனத்தை காட்டாரு பாருங்க. அதாவது வாக்கியான்னு சொல்லக்கூடிய 56ஆம் அத்தியாயம் அதனுடைய 13ஆம் வசனம். சுல்லத்துல் அவ்வலீன், முந்தியவர்களில் சில பேர் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துல இருப்பாங்க. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் கலீலும் மினல் ஆகிரீன், பிந்தியவர்கள்ல குறைவான பேர் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான். முந்தியவர்கள்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க, பெரிய கூட்டம், பின்னால வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா சிறிய கூட்டம் சொர்க்கத்துல இருப்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான். அப்ப முன்னால உள்ளவங்க யாரு, சஹாபாக்கள், பின்னால உள்ளவங்க கொஞ்சம் பேர் யாரு, நம்ம. அப்ப சஹாபாக்களை நம்மையும் ஒன்னாக அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சு பேசுறான். அப்போ சஹாபாக்களை அமல் நம்ம எட்ட முடியும், நாமளும் சஹாபாக்களா மாற முடியும் என்று இவர் பேசுறாரு. இந்த காணொலியை நீங்க கொஞ்சம் பாருங்க. சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா வேலை செய்யும், அவனுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிடக்கூடாதான். அதனால என்ன பண்றாங்க, சஹாபாக்களை போட்டு பூஸ்ட் பண்றாங்க, ஓவர் பூஸ்ட் பண்ணி நிலா மாதிரி காமிச்சிடுறாங்க. அவங்கள அன்அச்சீவபிள், அவங்கள டச் பண்ண முடியாது, அவங்கள பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு புரியுதுங்களா, இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சஹாபியோடைய அமலை நம்மளால பீட் பண்ண முடியும். புரியுங்களா, குரானே சொல்லுது. குரான்ல பாத்தீங்கன்னா 56ஆவது அத்தியாயத்துல 10ஆவது வசனத்துல 14ஆவது வசனம் மேலும் சொர்க்கத்திலுடைய அந்த மறுமை மஹஷர் நாளை பத்தி பேசுது. அல்லாஹ் சொல்றான், மேலும் முந்தியவர்கள் அஸ்ஸாபிகுன் அல் அவ்வலூன், இவங்க தான், அவர்கள் தான் நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு இவங்க தான் நெருக்கமானவர்கள். அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் இவர்கள் இருப்பார்கள். இவங்க அருட்கொடை நிறைந்த சுவனங்களில் இருப்பாங்க. முன்னோரில் நிறைய பேரும் பின்னோரில் ஒரு சிலரும் இருப்பார்கள். அப்போனா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துடைய ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மெஜாரிட்டியும் லாஸ்ட் பேட்ச்ல மைனாரிட்டியும் ஒட்டுக்கா இருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம், சஹாபாக்களுடைய அந்தஸ்து இன்னைக்கும் அடைய முடியும் தானே அர்த்தம். புரியுதா இல்லையா? இன்னைக்கும் நம்ம பிலால் ரலியல்லாஹு மாதிரி ஆக முடியுமா முடியாதா? நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்றாரு, வாக்கியாவினுடைய 13ஆம் மற்றும் 14ஆம் வசனத்தை வச்சு இந்த சஹாபாக்களை போல நம்ம ஆகலான்னு பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இதற்கான வசனத்திற்கான அந்த தஃசீரை எடுத்து பார்த்தாலே இதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிடலாம். ஆனா அதை விட மிக சொற்பமான ஒரு ஞானம் இருந்தா இவர் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த வசனத்துக்கு பின்னால என்னென்ன வசனங்கள் வருகிறது என்பதையாவது வாசிக்கணுமா இல்லையா? ஏன்னா குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதா இருந்தா முதல்ல ஹாஃபிலா இருக்கணும், மனப்பாடம் செஞ்சிருக்கணும் குர்ஆனு.
அப்படி செஞ்சிருந்தாதான் என்ன ஆகும், தன்னுடைய மனசுல உள்ளது ஒரு வசனத்தை நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். அதுக்கு மாற்றமா இருக்கா இல்லையா என்று மற்ற வசனம் மனப்பால இருந்தா தான் நமக்கு வந்து தெரியும். அது இல்லாட்டி என்ன செய்யணும், தேடி பார்க்கணுமா இல்லையா? அல்லது அதை விட ஒரு ஈஸியான வழி என்ன, தஃப்சீல் என்ன போட்டிருக்காங்க, தஃப்சீர் இப்னு கஸீர் தமிழ்ல வந்திருக்கு, அதை எடுத்து பார்க்கணுமா இல்லையா? அதை எடுத்து பார்க்கல. என்ன பேசிருக்காப்லன்னு பார்த்தோம்னா, இப்படி பேசி போட்டு என்ன செய்யறாரு, அவ இந்த ஆதாரத்தை வைத்து என்ன பண்றாரு, சஹாபாக்களை போல நம்மளும் வந்து ஆகலாம். பாத்தீங்களா, அல்ல என்ன பண்றான், முந்தியவர்களில் வந்து அதிகமான பேரும் பிந்தியவர்கள் குறைவான பேர் ஒன்னா இருப்பாங்க நல்லா சொல்றான். அப்ப வந்து எதை சொல்றான், அப்ப சஹாபாக்களோட நம்மளும் சேர்ந்து இருப்போம் சொன்ன சுவர்க்கத்துல என்றுதான் இந்த வசனம் சொல்லுது என்று சொல்லி இவர் பேசுறாரு. அப்ப சஹாபாக்கள ஆகலான்னு சொல்றாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பின்னாலே வசனம் வருதுங்க. இது வந்து யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம்னா வந்து முந்தியவர்கள் சொல்லப்பட்டது யாருன்னா, தஃப்சீர் இப்னு கஸீர் தமிழை எடுத்து பார்க்கலாம், அதிலே சொல்லப்பட்டிருக்கு. முன்னால வாழ்ந்த சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். பின்னால வந்தவங்க கலீலுன் ஆகிரின், பின்னால வரக்கூடிய மக்களுக்கு குறைவானவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்படக்கூடியது யாரு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னால் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, வருத்தப்படுறாங்க. அவங்க பெரிய கூட்டம் இருப்பாங்களா சொர்க்கத்துல, நம்ம சிறிய கூட்டமா இருப்போமா பின்னால வரக்கூடிய மக்கள் என்று சஹாபாக்கள் வருத்தப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு வருத்தப்படுறாங்க. அந்த தஃப்சீர் இப்னு கஸீர்ல தெளிவாக இந்த வசனத்துக்கு தெளிவாக விளக்கம் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்றான் அல்லாஹ், தொடர்ந்து அதே அந்த வாக்கியா சூறால 39-40 வசனத்துல அல்லாஹ் என்ன பண்றான், தொடர்ந்து சொல்றான், சுல்லத்தும் மினல் அவ்வலீன், திரும்பி சொல்றான் அதே சுல்லத்தும் மினல் ஆகிரீன், முந்தியவர்களில் ஒரு பெரிய கூட்டமும் பிந்தியவர்களில் நீங்கள் பெரிய கூட்டமும் இருப்பீங்க சுவர்க்கத்துல என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது என்ன சொல்றாங்க இல்லையா, சமுதாயத்துல வந்து பாதிக்கு பாதி இருப்பாங்க. முந்திய சமுதாயம் அவ்வளவு பேர் வந்தாங்க, அவங்கள பாதி பேர் இருந்தாலும் ஏன் சமுதாயத்துல பிந்தி வந்தவங்கள நீங்க பாதி அளவுல சொர்க்கவாசியா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கமே பின்னால வசனமே வந்திருக்குது. அல்லது குறைந்தபட்சம் தமிழ்ல உள்ள அந்த தஃப்சீராச்சும் பார்த்திருக்கணும். இதெல்லாம் பார்க்க என்ன பண்றாரு, இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சஹாபாக்களோட நம்ம வந்து அமல போட்டி போடலாம், சஹாபாக்கள் அளவுக்கு நம்ம ஆகலாம்னு சொன்னோம்னா எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இவர் குர்ஆனுக்கு விளக்க உரை பண்றாரா, இவரை வந்து நீங்க அறிஞரா பாக்குறீங்களா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிசாசு எந்த சொல்றாங்க பாருங்க. அதாவது இதுக்கு நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், ஹதீஸையே நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய தோழர்கள் செய்யக்கூடிய அந்த 2 கையளவு தர்மம் வந்து நீங்க உகது மணி அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஈமான், அவருடைய சூழல், அவருடைய யக்கீன் அல்லாஹ் பொருந்திக்கும் நபியோட இருந்தாங்க, அவ்வளவு சிறப்பிக்கூடியவங்க. அந்த அந்தஸ்தை நம்ம அடைய முடியுமா? அல்லாமல் செய்யலாம், அவங்களுக்கு கூட நெருக்கமாக நம்ம சுரக்கத்துல இருக்கலாம். ஆனா அவங்க அந்தஸ்தை அடைய முடியுமா? அது முடியாது. அதற்காக வந்து மற்றவங்க எல்லாம் வந்து கீழ்த்தரமா அப்படி சொல்ல வரல மார்க்கும். அப்ப என்னமோ மக்களுக்கு வந்து நல்ல கருத்தை சொல்வதை போல, மக்களை உற்சாகம் மூட்டுவதை போல என்ன பண்ணாரு, கருதி கொண்டு இப்ப சஹாபாக்கள போல ஆகலான்னு சொல்லி முன்னால வசனத்தை ஆதாரமா காட்டி, பின்னால அதுக்கு மாற்றமா வசனம் இறக்கப்பட்டிருக்கு, மாற்றப்பட்ட வசனத்தை ஆதாரமா காட்டி இவர் மார்க்கத்துக்கு மக்களுக்கு குர்ஆனுக்கு விரிவுரை சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய மோசமானவர் இருப்பாரு. இவர் எப்படி மக்கள் நம்புறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இந்த ஹதீஸை மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. இவரை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்த ஹதீஸை வந்து மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கால ஃபில் குர்ஆனி பி ரஅயிஹி அவ் பி கைரி இல்மின், 2 ரிவாயத் வருது. யார் குர்ஆனுக்கு தன்னுடைய கருத்தை கொண்டு விளக்கம் சொல்வாரோ, யார் குர்ஆனுக்கு வந்து ஞானம் இல்லாம விளக்கம் சொல்வாரோ, ஃபலிதபவ்வ மகாதோ மினன்னார், அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருமதியில அதாவது 29,505 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அகமதுல 3024 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வது சாதாரண விஷயம் இல்லை. அது அழிவு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாம என்ன செய்வாங்க, மாற்றப்பட்ட வசனத்தை கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாம வந்து இப்படி எல்லாம் செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எனவே வந்து யார் என்ன செய்யல, இந்த உலக லாபத்துக்காக பயந்து கொண்டு ஹிலாஃபா பத்தி பேசாம இல்ல, எப்படி மார்க்கத்தை ஹிலாஃப் எப்படி உருவாகும், தாவா செய்யுங்க மக்களுக்கு. ரசூல் அப்படித்தான் தாவா செஞ்சுதான் மதினால இஸ்லாத்தை சொல்லி ஓரை கொள்கையை எடுத்து சொல்லி மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்து தான் வந்து இஸ்லாமிய ஆட்சி தானா கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல 24ஆம் அத்தியாயத்தினுடைய 55ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நான் தருவேங்கிற ஹிலாஃபத்தை நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அமல் செய்யுங்க, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குவதற்கு முயற்சியை தாவா செய்யுங்க. நான் என்ன பண்றேன், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கறதா வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது. நாம வந்து போய் ஹிலாபத்தை ஏற்படுத்த முடியாது. ஹிலாபத்து 30 வருஷம் இருந்திருக்கிறது. அதுக்கு பின்னால் வகதி லட்சம் வந்தா வரும். இது ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. எனவே என்ன பண்றாங்க அறிஞர் பெருமக்கள் யாரும் அதை பெருசா என்ன செய்ய பேசுறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க,
என்னமோ மார்க்கத்தை மறைச்சது மாதிரியும் இவங்க வந்து தான் கிலாபத்தை பேசுறது மாதிரியும் சம்மந்தம் இல்லாம என்ன பண்றாங்க, இப்படியாக தவறாக என்ன செய்யற மக்களுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் பயந்து கொண்டு அடிப்படையற்று மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த மடையர்களை ஒதுக்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து மார்க்கத்துல மார்க்க விவகாரத்தில் நம்ம ஏன் வந்து இப்படி பேசுறோம்னா, இவர் அந்த அளவுக்கு பேசியிருக்காப்புல அறிஞர்களை பிறவனோட ஒப்பிட்டு காஃபியரோட ஒப்பிட்டு பேசியிருக்காப்புல. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் பயந்து கொண்டு மார்க்கத்தை அணுக வேண்டும். இவரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அலுசுன்னா அடிப்படையில் மார்க்கத்தில் பயணிக்கணும். அதே போல வந்து மார்க்கத்தை மக்கள் சொல்லும் பொழுது முறையா படிச்சு விட்டு சொல்லணும். அந்த மக்கள் என்ன செய்யுங்க, மார்க்க அறிஞர் யார் என்று தேடி அறிந்து கொள்ளுங்க. மார்க் அறிஞர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை ஞானம் வேணும். அந்த ஞானம் இல்லாட்டி என்ன செய்ய வேண்டியிருக்கும், இப்படியெல்லாம் யாரையும் நம்ம மார்க்கத்தை முன்னுடைய எடுத்துக்கொண்டு அவங்க கருத்தை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம். ஒரு 50 விஷயம் சரியா சொன்னாங்கன்னா மிற்ற ஒரு 50 விஷயத்தை தப்பா சொன்னாங்கன்னா அந்த 50 விஷயம் நல்லா சொன்னதை மட்டும்தான் மனசுல பதிஞ்சு அவங்க தவறா சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாது. நம்ம மார்க்க ஞானம் இருந்தா தான் என்ன செய்யும், இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த அடிப்படைக்கு மாற்றமான அம்சங்கள் நமக்கு புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று புரிந்து அறிந்த மக்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய முறையான அறிஞர்களை அடையாளம் கண்டு மார்க்கத்தை கல்வியை முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.